ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஹோம்மேட் வெஜ் பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கப் அளவு மைதா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சுகர், எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை பிணைஞ்சு வச்சுக்கலாம். உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் உருண்டை பிடிச்சிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு தேய்ச்சி எடுத்து ஒரு 8 சப்பாத்தி வந்துச்சு. ஒவ்வொரு சப்பாத்திக்கும் இடையில கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு மைதா மாவு தூவி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். தேமை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சைடில் கார்னரை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 6 பீஸ் கிடைச்ச பீஸில் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சைடு எட்ஜஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணோம்னா சூப்பரான பஃப் ரெடி ஆயிரும். நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் தான் பேக் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இல்லை உப்பு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே பிளேட் வச்சு லைட்டாக பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுக்க பஃப்பை வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெஜ் பப்ஸ் ரெடி.